ஸ்ரீ தமிழ் பக்தி நேயர் அத்தனை பேருக்கும் ஜோதிட திலகம் வாசன் அவர்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சனி பகவான் நம் ராசிக்கு முந்தைய ராசியில் இருக்கும் பொழுதும், நமது ராசியில் இருக்கும் பொழுதும், ராசிக்கு அடுத்த ராசியில் இருக்கும் பொழுதும் நாம் அதை 7.5 ஆண்டு சனி என்று சொல்கிறோம். சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். அப்போது நமது ராசி, நம்ம ராசிக்கு முந்தைய ராசி, நம்ம ராசிக்கு அடுத்த ராசி 3 ராசியும் கடந்து வருவதற்கு 7.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். இதை நாம் 7.5 சனி என்று சொல்கிறோம். 7.5 ஆண்டு சனி 3 தடவை மனிதனுக்கு வரும். முதல் ரவுண்டு 7.5 ஆண்டு சனிக்கு பெயர் மங்கும் சனி. பிறகு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரக்கூடிய 2வது ரவுண்டு 7.5 சனிக்கு பெயர் பொங்கும் சனி. பிறகு கடைசி காலத்தில் 60 வயசுக்கு பக்கத்தில் வரும்பொழுது வரக்கூடிய 7.5 ஆண்டு சனிக்கு பேர் மங்கும் சனி என்று சொல்வார்கள். ஆமாம், அதாவது மரணச்சனி. 3வது ரவுண்டு சனியை மரணச்சனி என்று சொல்வார்கள். இந்த சனி பகவான் 7.5 ஆண்டு சனி என்னென்ன பண்ணும்? முதல் ரவுண்டில் வரக்கூடிய 7.5 ஆண்டு சனியானது மனிதனுக்கு வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்கும். யார் நல்லவன், யார் கெட்டவன், சொந்தக்காரனா எப்படி இருப்பான், நண்பனா எப்படி இருப்பான், அத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுப்பது தான் முதல் ரவுண்டு 7.5 ஆண்டு சனி. 2வது ரவுண்டு 7.5 ஆண்டு சனி என்பது சுப காரியங்களுக்காக பணம் விரயமாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும், வீடு வாசல் கட்ட முயற்சி பண்ணுறவர்களுக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். இது பொங்கும் சனி என்று சொல்வார்கள். 3வது ரவுண்டாக வரக்கூடிய சனி பேர் மரணச்சனி என்று சொல்வார்கள். அது இல்லாமல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். வழுக்கி விழுதல், எலும்பு முறிதல், அடிபடுதல், ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டு முழித்தல் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குவது 3வது ரவுண்டு 7.5 ஆண்டு சனியாகும். அடுத்தால அர்த்தாஷ்டம சனி. அதான் நம் ராசிக்கு 4வது ராசியில் சனி பகவான் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்வதை நாம் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறோம். ராசிக்கு 4ஆம் இடம் என்கிறது நம்முடைய மனதை சொல்லக்கூடிய இடமாகும். அப்போ மன ரீதியான பிரச்சனைகள் நிறைய வரும், பார்த்துக்கோங்க. மனசை கட்டுப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் 4ஆம் இடம்ங்கிறது நம்முடைய தாயாரை சொல்லக்கூடிய இடம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனி நடக்கும் பொழுது நம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். உறவினர்களிடையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அடுத்தால கண்டச்சனி என்று சொல்வார்கள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி வருவதை கண்டச்சனி என்று சொல்வார்கள். இந்த கண்டச்சனி என்னவென்று சொன்னால், நம் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. கடன் கொடுத்தால் திரும்ப வராது. மற்றவர்களுக்கு நல்லது செய்தாலும் பொல்லாப்பு வரக்கூடிய காலம்தான் கண்டச்சனி என்று சொல்வார்கள். பெரும்பாலும் பிரயாணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 8வது இடத்தில் சனி வரும்போது, அதாவது நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் 2.5 ஆண்டுகள் பயணிக்கும் பொழுது அதை அஷ்டமத்து சனி என்று சொல்கிறோம். அஷ்டம சனியில் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னவென்றால், 7.5 ஆண்டு சனி 7.5 வருடம் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை 2.5 வருடங்களில் இந்த அஷ்டம சனி நமக்கு கொடுக்கும். அப்போ அனைத்து விஷயங்களும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அஷ்டம சனி என்றால் எட்டி பார்த்த இடமெல்லாம் குட்டிச்சோறு என்று சொல்வார்கள். அஷ்டம சனி என்றாலே அகப்பட்டு கொண்டு முழிக்க வேண்டிய நேரம் என்று சொல்வார்கள். அந்த டைமில் பார்த்திங்கன்னா, தெரிந்த தொழிலை விடக்கூடாது, தெரியாத தொழிலை தொடக்கூடாது. மற்றவர்களுக்கு நல்லது செய்தாலும் கெடுதல் வரக்கூடிய நேரம். கோர்ட்டு கேஸு, வழக்கு, வியாஜியங்கள், தீராத கடன், இவைகளில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சனி பகவான் 7.5 ஆண்டு சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி என்று நம்மளை சோதனை பண்ணிக்கொண்டே இருப்பார். ஆனால் சனி பகவான் மிகவும் நேர்மையானவர். நாம் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் நமக்கு நல்லதையும் கெட்டதையும் செய்வார். சிலருக்கு 7.5 ஆண்டு சனி, கண்டச்சனி, அஷ்டம சனி எது இருந்தாலும் நல்லதை செய்யும். பாருங்கள், சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லது செய்யும். சிலர் 7.5 ஆண்டு சனியில் தான் வீடு கட்டுவாங்க. சிலர் அஷ்டம சனியில் தான் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். சிலர் பார்த்திங்கன்னா அஷ்டம சனியில் கஷ்டப்படுவாங்க. சிலர் 7.5 சனியில் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் எதனுடைய அடிப்படையில் வருகிறது என்று சொன்னால், நாம் பிறக்கும் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருந்தால் 7.5 ஆண்டு சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, எந்த சனி இருந்தாலும் நமக்கு கெடுதல் பண்ணாது. அப்போ சனி பகவான் நம் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் 7.5 ஆண்டு சனி, கண்டச்சனி இதனாலும் கஷ்டங்கள் வராது. நம் ஜனன ஜாதகத்தில் சனி பகவானானது நீச்சமாகவோ இல்லை பகை வீட்டிலோ இல்லை பகை கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அஷ்டம சனி, கண்டச்சனி, 7.5 ஆண்டு சனி போன்ற சனிகள் எல்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ நம்ம 7.5 ஆண்டு சனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று சொன்னால், சனிக்கிழமை தோறும் பிள்ளையாறு, சனி பகவான், ஆஞ்சநேயர் மூவருக்கும் விளக்கேற்றி வழிபாடு பண்ண வேண்டும். சனி பகவானுக்கு, அதாவது சென்னை பல்லாவரம் அருகே பொலிச்சூர் என்ற இடத்தில் உள்ள அகதீஸ்வரர் கோவிலில் சனிக்கிழமை காலை சனி சாந்தி ஹோமம் பண்ணுவது மிகவும் நல்லது. சனி பகவான், பிள்ளையார், ஆஞ்சநேயரை கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள். சனினால் வரக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து, இடர்பாடுகளிலிருந்து விடுதலை பெற்று சுபிட்சமான வாழ்க்கையை நாம் அடையலாம். வாழ்க வளமுடன்.